கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய வார்த்தையை ஜீவப்பமாக பார்க்கிறீர்கள்? தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அதாவது கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய அனுபவத்தில் 2 காரியம் ரொம்ப 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 முக்கியம். அதில் ஒன்று ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு கேட்குறேன், ஒரு ஆள் சாப்பிடவே இல்லை ரொம்ப நாளாக, ஒரு ஆள் தண்ணீரே குடிக்கலை ரொம்ப நாளாக. யார் முதல்ல சாவுவாங்க? தண்ணி குடிக்காதவங்க. வேற ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கேன், சொல்லுங்கள். தண்ணி குடிக்காதவங்க சீக்கிரமாக மரிச்சிருவாங்களா, இல்லை சாப்பிடாதவங்க சீக்கிரமாக மரிச்சிருவாங்களா? சாப்பிடாதவங்களா? தண்ணி குடிக்காதவங்க தான் சீக்கிரமாக இறந்துருவாங்க. சாப்பிடாம 20 நாள் 21 நாள் நாங்கள் இருந்திருக்கோம் சாப்பிடாம. ஆனால் தண்ணி குடிக்காமல் ஒரு மனுஷன் இருந்தால் 2 நாள் 3 நாளுக்கு மேலே தாங்காது, இறந்துருவாங்க. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனமாகிய அப்பம் ரொம்ப முக்கியம். அதை விட மேலாக அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் தண்ணீருக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால ஜீவ தண்ணீராக இருக்கிறது. ஜீவ தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீங்க. வாரத்தில் குறைந்தது நம்ம சபையில் 2 பிரசங்கம் இருக்குது. அப்போ வசனம் ரொம்ப கேட்கணும். அதை விட அதிகமாக தினந்தோறும் 2 நேரம் 3 நேரம் ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. அதில் கட்டாயம் தினந்தோறும் ஆவியில் நிரம்பி தான் ஜெபம் பண்ணி முடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சில ஆட்கள் ஜெபம் முடிக்க சில கிட்டத்தட்ட உறக்கம், நல்ல தூக்கம், கண்ணை கட்டி அந்த மாதிரி முடிப்போம். அதனால் தூக்கத்தில் நிரம்பி ஜெபத்தை முடிக்கான்னா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபத்தை நிறைவு செய்வோம். அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அதனால் 2 அனுபவம் ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்கணும், ஆவியில் நிரம்பணும். ஜீவ தண்ணீர் நமக்கு ரொம்ப தேவை. அதனால் அதை புரிஞ்சிட்டு என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை என்னைக்கோ நம்பிட்டு இருக்கக்கூடாது. தினந்தோறும் அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பணும். அதுதான் கரெக்டான அனுபவம். முந்த நாள் தானே தண்ணி குடித்தோம் 1 சொம்பு அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு குடிக்காமலாம் இருந்தோம். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மருத்துவர் சொல்லுவாங்க, தினந்தோறும் 8 கிளாஸ் தண்ணி ஆகிலும் குடிக்கணும். தண்ணி குடிக்கிற கிளாஸுக்கு 8 கிளாஸ் அப்படிம்பாங்க. அப்போ தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் தான் அபிஷேகமும். அதை புரிஞ்சு வசனத்தை ரொம்ப கவனித்து கேளுங்க. அதே போல் அபிஷேகத்திலையும் இன்னைக்கு அபிஷேகத்தில் நிரம்பணுன்னா அதையும் ரொம்ப கவனமாக சிந்திங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ நாம் ஆவியின் கனிகளை குறித்தே நாம் தியானித்து கொண்டு வர்றோம். அதில் பார்த்திங்கன்னா நீடிய பொறுமையை குறித்து இப்போ நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அப்போது இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் அந்த பொறுமை என்கிற விஷயத்தை நாம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து
அந்த பொறுமை என்கிற விஷயத்தில் நாம் வளர்ந்து செழித்து தேவனுக்கென்று சொல்லி கனி கொடுப்போம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே கனி இல்லாத அத்திமரம் சபிக்கப்பட்டது, பட்டு போயிற்று. ஆகவே அவர் வரும்போது கனிகளை தேடுவார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு முன்பதாக தலை வணங்கி அந்த வார்த்தையை ரொம்ப கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன எல்லா கனியையும், அத்திமரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கனியை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆமாம் தானே? ஆப்பிளை எதிர்பார்க்கலை, சப்போட்டாவை எதிர்பார்க்கலை, மாம்பழத்தை எதிர்பார்க்கலை. அங்கே வரும்போது அத்தி மரத்தில் அத்தி பழத்தை தான் எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் வரும்போது ஏதோ ஒரு கனி இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கனியை வச்சு தான் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, 5 வருஷமா 10 வருஷமா. ஆமாம், ஆண்டவர் வரும்போது பரவாயில்லையே ஒரு கனியாகில இருந்துச்சே அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் வரும்போது 9 கனியும் இருக்குதா அதை தான் தேடுவார். அல்லேலூயா. 9ல் 1 குறைஞ்சா, 1 குறைஞ்சாலும் கஷ்டம்தான். ஆமாம், அருமையான 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆனால் எல்லாருமே கன்னிகைகள் தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் தான், வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்துச்சு. உலகத்தால் கரைபடாதவர்கள் தான், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். ஆண்டவருடைய வருகையில் போகணுங்கிற வாஞ்சை, எதிர்பார்ப்பு, அவருடைய வருகை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு போனார்கள். எல்லா விஷயமே இருந்தது, ஒன்றே ஒன்று இல்லை. என்ன இல்லை அப்படின்னா அபிஷேகம் இல்லை. ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை தான் ரொம்ப சங்கடம், உங்களை நான் ஒரு நாளும் அறியேன். அல்லேலூயா. யாருன்னே தெரியாது அப்படின்றார். கொஞ்சம் எண்ணெய்க்காக, கொஞ்சம் அபிஷேகத்திற்காக உங்களை தெரியவே தெரியாது அப்படின்ட்டார். யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய வருகையில் நம்ம சாதாரணமாக நினைக்கிற விஷயங்கள், நம்ம சாதாரணமாக இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாய் மாறும். அல்லேலூயா. அன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாய் மாறும். ஆகையினால ஆண்டவருடைய வருகையில் 9 கனிகளையும் நம்மிடத்தில் கட்டாயம் எதிர்பார்ப்பார். வேதம் முழுவதும் கனிகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சபைகளில் இருக்கிற அநேகருக்குள்ள அதுதான் இல்லாமையும் இருக்கிறது. சிலருக்கு ஏதோ ஒரு கனிகள் மட்டும் இருக்குது, ஏதோ 2 கனிகள் மட்டும் இருக்குது, அதுவும் முழுசா இருக்குமாங்கிற சந்தேகம்தான். ஆனால் ஆண்டவர் வரும்போது சரிப்பா 1 இருக்குதா 2 இருக்குதா போதும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார். ஆண்டவர் வரும்போது 9 கனிகளும் இருக்குதா என்கிறதை ஆண்டவர் பார்ப்பார். ஆகையினால வசனத்தை வாசிக்கிறது உங்களை மாற்றுகிறது, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வெறும் வசனத்தை வாசிக்கிறது ஏதோ பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரிஞ்சிக்காக அல்ல, பைபிளில் சொல்லப்பட்டபடியே நாம் மாறுகிறதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம். எவ்வளோ வாசித்தோம் என்கிறது எவ்வளோ முக்கியமோ, வாசித்ததில் எவ்வளோ மாறுகிறோம் என்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகையினால கனிகளை குறித்து தேவ செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இது கர்த்தர் நம்ம மேலே வைத்த மகாபெரிய கிருபைக்கு அடையாளம். ஆகவே புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு கனிகளையும் வெளிப்படுத்துங்க. நான் மறுபடியும் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இன்னைக்கு கேட்கிற, இன்னைக்கு வாசிக்கிற வார்த்தைக்கு இன்னைக்கோ இல்லது அடுத்த நாளோ ஆண்டவர் எக்ஸாமாக சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார்.
இன்னைக்கு நீடிய பொறுமையை குறித்து நாம் வாசித்தோமையானால், தியானித்தோமையானால், தேவ செய்தியை கேட்போமேயானால், அல்லது அந்த தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேனானால், இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அந்த காரியத்தை குறித்து எக்ஸாமாக சில காரியத்தை எனக்கே அனுமதிப்பார். அப்போ நான் பொறுமையாக இருக்கிறேனா என்கிறதை அவர் ஆராய்ந்து பார்ப்பார். இருந்தேனானால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதே போல தான் நான் இந்த விஷயத்தில் பாவியாக இருக்கிறேன், நீடிய பொறுமையில் நான் பாவியாக இருக்கிறேன். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து நான் சரியாயிட்டேன் அப்படின்னாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. நான் அன்பை இல்லாதவன் முரடை அப்படி இருக்கிறேன். ஆனால் அன்பை குறித்து வேதத்தில் வாசித்து அதை தியானித்து ஆராய்ந்து அறிந்து புரிந்து நான் இப்போ எல்லா சூழ்நிலைகளிலையும் அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினால கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதை செயல்படுத்துவோம். பரலோகத்தின் தேவன் விசேஷமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெகு சீக்கிரத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். கனி இல்லாத, நல்ல கனியாகிய நல்ல சுபாவம் இல்லாத யாரும் அவரோடு போக முடியாது. ஆனால் இவைகள் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாய் போவார்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு கனிகளை குறித்து தியானிக்கிறோம். இன்றைக்கு நீடிய பொறுமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாடு அப்படின்னா இதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சாதான் நமக்கு ஃபுல்லாக முழுமையாய் புரியும். நாடு அப்படின்னா எத்தனை பேர் சரியாக விளங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த 2 எழுத்துக்குள்ளாக இருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 4-5 விஷயங்கள் இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேடுங்கள். நாடு அப்படின்னா முதல்ல தேடுங்கள். எதை தேடணும்? பொறுமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறத நாம் தேடணும். அந்த நாடுல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது, தேடணும். அன்பை குறித்து பொறுமையை குறித்து எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாடு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா தேடுங்கள். அதே போல கண்டுபிடிக்கும்படி முயற்சி செய்யுங்கள், அதை குறிக்குது. அதே போல விரும்பி முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்கிறது வேற, விரும்பி முயற்சி செய்கிறது வேற. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த மின்சாரமாக இருக்கட்டும், இந்த லைட்டாக இருக்கட்டும், இதை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. எத்தனை பகல் போராடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே போல தான் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண்டுபிடிக்கணும். அதே போல விரும்பி முயற்சி செய்யுங்கள் என்று அர்த்தமா. நாடு என்கிற அந்த 2 வார்த்தைக்குள்ளாக இதெல்லாம் இருக்கிறது. கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது அடைய முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. அடைய முயற்சி செய்யுங்கள். இவ்வளவு விஷயம் கலந்தது தான் நாடு. அதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி, என்ன அப்படின்னா விரும்பி முயற்சி செய்யுங்கள். விரும்பணும். பொறுமையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்தணுமே. விரும்பி முயற்சி செய்யுங்கள், அதுக்கு பேர் தான் நாடு. அப்போ ஆண்டவருடைய வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது. நாம் இந்த இடத்துல வாசிக்கும் போது நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இந்த பொறுமை நமக்குள்ளாய் வர, இந்த பொறுமை உங்களுக்குள்ளாய் வர நீங்க தேடணுமா? தேடணும். அதே போல முயற்சி செய்யணுமா? விரும்பி முயற்சி செய்யணுமா?
அதே போல கண்டுபிடிக்கும்படி முயற்சி செய்யணுமா, அடையும்படி முயலுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிறது இந்த நாடு என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக. அதெல்லாம் புரிஞ்சு கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நீடிய பொறுமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பி முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு பதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாடு என்கிறதற்கு அர்த்தம் விரும்பி முயற்சி செய்யுங்கள். எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்காது, அப்படிதானே? அல்லேலூயா. ஆமாம். இந்தியாவில் சாப்பிட்ற உணவு அல்லது சீனாவில் சாப்பிடுகிற உணவு இந்தியாவில் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே போல் சில சுபாவங்கள், எனக்கு பிடிச்ச சுபாவம் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எனக்கு பிடிக்காது. நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாடு என்கிற வார்த்தைக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கு, விரும்பி முயற்சி செய்யுங்கள். விரும்பாட்டா எதையுமே முயற்சி செய்ய முடியாது. முயற்சி செய்யாவிட்டால் எதிலையுமே நம்ம வெற்றியை பார்க்க முடியாது. ஆகவே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் விரும்பி முயற்சி செய். எனக்கு பொறுமையெல்லாம் இருந்துக்கிட மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற விரும்பி முயற்சி செய். என்னாலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது, என்னாலாம் இந்த மாதிரி பொறுமையாக கேட்டுட்டு இருக்க முடியாது. எத்தனை நாளைக்கு கேட்க? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நாடு, அதனுடைய அர்த்தம் விரும்பி முயற்சி செய். உனக்கு விருப்பம் இல்லை எனக்கு தெரியும்தான், உங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும்தான், மாம்சத்துக்கு ஒவ்வாதது தான் எனக்கு தெரியும், ஆனால் விரும்பி முயற்சி செய். ஆண்டவருடைய வார்த்தையும் அதனுடைய ரகசியமும் இதுதான். ஸோ ஆவியின் கனிகளில் நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காது, ஒத்து வராது, சாத்தியமற்றதாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வாசித்து அப்படியே விட்டுறாத, விரும்பி முயற்சி செய். நாடு நாடு கண்டுபிடி. ஸோ அந்த பொறுமையை குறித்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாவற்றிலையும் நீடிய பொறுமையாக இருக்கணும், விரும்பி முயற்சி செய்யணும். நாம் முயற்சி செய்யாமல் எதுவும் எந்த கனியையும் நம்மளால் வெளிப்படுத்தவே முடியாது. சில இடத்துல பார்த்துருங்க, சில ஆட்கள் சொல்லும்போது நம்ம பொறுமையாக கேட்போம், பொறுமையாக இருப்போம். ஆனால் சில ஆள் சொல்லும்போது நமக்கு பொறுமை வராது. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். எல்லா இடத்துலையும், எல்லாரிடத்திலையும், எல்லா சூழ்நிலைகளிலையும் பொறுமை. இந்த பொறுமையை வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் வெளிப்படணும். சில ஆட்கள் வீட்டில் பொறுமையாக இருப்பாங்க, ஸ்கூலில் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. சிலவங்க வீட்லேயும் ஸ்கூல்லையும் பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் இதை தாண்டி வெளியே பொறுமையாக இருக்கிறது இல்லை. இந்த பொறுமை என்கிறது ஆண்டவர் சொல்லுகிற விரும்பி முயற்சி செய்யுங்கள். ரொம்ப விரும்புங்க. உங்களால் முடியாது, கண்ட்ரோல் ஆகாது. சிலருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 20 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. வழக்கமாக 120, 80 தான் இருக்கணும். இப்போ 20 பாயிண்ட் கீழேயும் மேலேயும் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனால் கூட நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ப்ரெஷர் ஆகாதுங்க. எல்லாரிடத்துலையும், எல்லா சூழ்நிலைகளிலையும் பொறுமையாக இருக்கணும். அது ஆண்டவருடைய ஒரு விருப்பம். ஆகவே நீடிய பொறுமை, அதை நாடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். விசேஷமாக ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம்.
எதற்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சில ஆள்கிட்ட 1 சொல்லுங்க, அவங்க 9 இல்லை 19 சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும். அப்போ அந்த பொறுமை எங்கே வரணும் அப்படின்னா, வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தையில் ரொம்ப பொறுமை. அன்புக்காக நிறைய பேசுவோம், திமிரில் ஒரு வார்த்தையும் பேசாது இருப்போம். அன்புல நிறைய பேசுவோம், கோபத்தில் ஒன்றும் பேசாது இருப்போம். அன்புல நிறைய பேசுவோம், ஆனால் எரிச்சல்லையோ கோபத்திலையோ ஒன்றும் பேசாது இருப்போம். அப்போ வாயை மூடிட்டாலே நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். அதான் ஒரு ஆள்கிட்ட, ஒரு தேவ மனுஷன்கிட்ட போய் ஒரு அம்மா அழுதுருக்கு. நான் என்னைக்கு கல்யாணம் முடிச்சனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கையில் நிம்மதி போச்சு பாஸ்டர் அப்படின்னு இருக்கு. பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, மணிக்கூர் கணக்காக சொல்லியிருக்கு. இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, இதனால் பிரச்சனை, அதனால் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்தையும் பொறுமையோடு கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாராம். அதுக்குள்ளே இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை ஜெபம் பண்ண சொல்லக்கு நான் யோசிக்கக்காக இல்லை, நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல அந்த பாஸ்டர் ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணுமா ஒரு 1/2 மணி நேரம், நான் உனக்காக ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னா, அதை ஸ்தோத்திரம் பண்ண வச்சுட்டு இவர் இருந்து யோசிக்கிறார் என்ன பண்ணலாம். அவருக்கு பிரச்சனையுடைய காரணம் தெரிஞ்சு போச்சு, முக்கியமான காரணம் இதனால தான் அப்படின்னு சொல்லி ஆமாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 1/2 மணி நேரம் யோசித்ததில் அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு. சில ஆட்கள்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசி பாருங்க. ஆமாம், பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போ உள்ள என்ன இருக்கிறதோ அப்படியே அந்த வாயின் வார்த்தையில் நீங்கள் யாருன்னு காட்டி கொடுத்துருவீங்க. ஸோ அதே போல் சில மணி நேரம் அந்த சகோதரி பேசினது அப்படியே அந்த பாஸ்டருக்கு புரிஞ்சிட்டு, இதனால தான் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ முடிச்சுட்டு அவர் சொன்னார், நான் ஒரு மாத்திரையை தாரேன். ஆமாம், புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே ஆமாம் நாக்குக்கு வாய்க்கும் நடுவில் வச்சு அப்படியே பிடிச்சுக்கிடணும் ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு. அதே போல் மாப்பிள்ளை வந்த உடனே அந்த மாத்திரை எடுத்து நாக்கில் வச்சு அப்படியே வாயோட ஒட்டி வச்சு பிடிச்சிக்கிடும். நாக்கு இருந்தால் தானே பேச முடியும். எல்லா பிரச்சனைக்கும் நாக்கு தானே காரணம். ஆயில் சக்கரத்தையே கொளுத்தணும் அப்படின்னா பெட்ரோல் தேவையில்லை, நாக்கு மட்டும் போதும், ஆயில் சக்கரத்தையே கொளுத்திடலாம். இப்போ நாக்கில் மாத்திரை வச்சதுனால பேச முடியலை, பேசாததுனால 10 நாளாவது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு போய் சொல்லிச்சான், ஐயா பாஸ்டர் ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு மாத்திரை தந்திய, உங்கள் ஜெபமும் வல்லமை உள்ளது, அந்த மாத்திரையும் ரொம்ப வல்லமை உள்ளது அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஒரு காணிக்கம் கிடைச்ச அவருக்கு. அல்லேலூயா. விஷயம் இதுதான், ஒரே பேச்சு, கட்ட 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 கடன்ட்டு. அதனால் அவர் பேசுறது பார்த்து இந்த அம்மா பேசுறது மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேசி வீட்டில் ஒரே சண்டை. இப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பேசுறதற்கு பொறுமையாக இருக்கணும். நிறைய இடத்துல பொறுமை இல்லாமல் பேசுறதுனால தான் பிரச்சனையே. அப்போ பொறுமையை எந்த இடத்துல முதல்ல காட்டணும் அப்படின்னா, பேசுகிறதுல தான் நம்ம பொறுமையை காட்டணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொறுமையில், பேசுகிறதுல பொறுமை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை அடிக்கடி வாசித்து மனசில் வச்சுக்கோங்க. இதனால் ஆமாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மையில் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்க பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க. ஆமாம், எதை கேட்கிறதுக்கு அதுவும் தெளிவாக சொல்லணும்ல. என்ன கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும்? வசனத்தை கேட்கிறதற்கு, ஒரு புத்திமதியை கேட்கிறதற்கு, ஒரு தேவ செய்தியை கேட்கிறதற்கு, தேவ ஆலோசனையை கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதிலெல்லாம் தீவிரம் காட்டுறதில்லை. நமக்கு என்னமோ தெரியலை, போன வருஷம் நடந்த சம்பவம் இந்த வருஷம் மறந்துடுது. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் சில ஆட்கள் பாருங்க, கூட பழகும்போது பேசும்போது அவங்க அந்த வீட்டு கதை சொன்னது, இந்த வீட்டு கதை சொன்னது, அந்த ஊரில் நடந்த கதை சொன்னது எல்லாம் ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் போன வாரம் பண்ண பிரசங்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கும் தெரியாது. அடுத்த வீட்டு கதை, அடுத்த தெருவு கதை, அதெல்லாம் மனசில் கரெக்டாக இருக்கும். நாம் எதை கேட்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிற யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க. ஸோ நல்லதை கேட்கணும், பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசணும், கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். 4 பேரோடு இருந்தால் ஆண்டவரை குறித்து பேசுங்க, தனியாக இருந்தால் ஆண்டவரோடு பேசுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆண்டவர் சமீப காலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தால் அதை எனக்கும் எடுத்துக்கொள்கிறேன், சபைக்கும் அதை அறிவிக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய நடத்தலின்படி நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆள் குறை சொல்லுது அப்படின்னா அதுக்கு செவியே கொடுக்காதுங்க. அல்லேலூயா. யாரை குறித்தாகிலும் ஒரு குறை அப்படின்னா 2 வார்த்தையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். அவங்க அடிக்கடி கோவப்படுறாங்க, இதெல்லாம் சரியில்லை, சரி ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னா முடிச்சிடணும், அவ்வளோதான். குறை சொல்கிறதா இவ்வளோ தான் சொல்லணும். ஆமாம். நிறைய குறை சொல்லுவாங்க, நமக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில நேரத்தில் கேட்போம், புரிகிற மாதிரி கேட்போம். நல்லா நிறைய இடத்துல சிலரை குறித்து, சில ஊழியக்காரங்களை குறித்து யாராகிலும் குறை சொன்னால் புரியாத மாதிரியே கேட்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சாதானே பிரச்சனை. அடுத்தால அவரை பார்க்கும்போது இவனாவே அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கும். புரியாத மாதிரியே கேட்கறது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் என் உள்ளத்துக்குள்ளே போகாது, நினைவுக்குள்ளே போகவே போகாது. செவிட்டு விரியமால கேட்டுகிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். மைண்டே பெரும்பாலும் அதுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆவி. அல்லேலூயா. உலகத்தில் நிறைய ஆவி இருக்கிறது. தள்ளப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் பொல்லாத ஆவிகளாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டுகிற ஒரு ஆவி இருக்குது, கொலைக்கு தூண்டுகிற ஒரு ஆவி இருக்குது, வேசித்தன விபச்சாரத்தை தூண்டுகிற ஒரு ஆவி இருக்குது, குடிவரியின் ஆவி இருக்குது. அதே போல் இது ஒரு ஆவி, பலகீனத்தை கொண்டு வருகிற ஆவி. ஸோ அதை ஆண்டவர் கடந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு சுகமளிக்கிற வரங்களை தரும்போது அதை குறித்து ஆண்டவர் தெளிவுபடுத்தி தான் அதை செய்ய சொன்னார். அப்போ பலகீனம், அது ஒரு பலகீனம் வியாதியாக பார்க்காம பிசாசா பாரு. அந்த வியாதியை கொண்டு வந்தது சரீரம் அல்ல, ஒரு பொல்லாத ஆவி. நீ அதை துரத்திட்டா அந்த வியாதியை போயிடும். கேன்சர் வியாதி கூட ஒரு பொல்லாத ஆவி கொண்டு வருகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. சில இடத்துல பாருங்க, சில டேனிங்கில் 4 முக்கு 3 முக்கு, சில குறிப்பிட்ட இடங்களில் அடிக்கடி விபத்து, மரணம், ஸ்பாட்லேயே மரணம். அது அடிக்கடி நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆவி கிரியை செய்கிறது. ஆகையினால இந்த குறை சொல்லுகிறதிலும் ஒரு ஆவி. நீ இடம் கொடுக்காத, கொடுத்தா அவங்க சொன்னதை நீ கேட்பா. அதே போல் அதே இதை 4 பேர்கிட்ட நீ சொல்லுகிற மாதிரி ஒன்று அதை ஆளுகை செய்யும். ஆமாம். அதனால் கேட்கவே கூடாது. ஸோ அதை குறித்து ஆண்டவரே எனக்கு கற்றுத்தந்தபடினால இப்போ இன்னும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். யாரு குறையும் கேட்கறதில்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதா, சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறதா. அதுக்கு பிறகு அவங்க சொல்கிற
ஆமாம், அவங்கள குறித்து இவங்களை குறித்து எதாகிலும் சொன்னால் நம்ம செவிட்டு விரிய மாதிரி மாறி காதலையே வாங்கிறதில்ல. ஸோ பேசக்க இடம் கொடுக்கறதில்ல. இன்னும் எச்சரிக்கையா, ஏற்கனவே முன்னாடி அப்படி தான் இருப்போம், ஆனால் இப்பவும் இன்னும் தீவிரமாய் தேவையில்லை. என்னத்துக்கு? அது ஒரு பொல்லாத ஆவி. ஸோ அதை கற்றுக்கொண்டு நாமளும் அப்படியே புரிந்து நடப்போம். நாம் உலகத்தில் சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. ஆமாம், நீ யாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவனை போல தானே இவன் இருப்பான். அல்லேலூயா. மாற்றமே இல்லை. யார் ஃப்ரெண்டாக இருக்கிறானோ, குடிகாரன் கூட குடிகாரன் தான் சேருவான், வேற ஆள் சேர முடியாது. நம்மளாம் சேர முடியுமா? ஜெபிக்கிறவங்க கூட ஜெபிக்கிறவங்க தான் சேருவாங்க. மந்திரவாதியோட மந்திரவாதி தான் சேர்ந்து இருக்க முடியும், நம்மளால முடியாது. ஸோ அந்த ஆவி அப்படியே ஐக்கியப்படுத்தி கொண்டு போகும். அதனால் புரிஞ்சுக்குங்க, நாம் பெற்ற ஆவியானவர் விசேஷித்தவர், மேலானவர். ஸோ நமக்குள்ள ஒரு ஆவிக்கு தான் இடம், அது பரிசுத்த ஆவியானவர். அசுத்தாவிக்கு இடமே இருக்கக்கூடாது. அசுத்தாவிக்கு இடம் கொடுத்தா ஒன்று வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, 7 வரும். நான் சொல்லலை, பைபிளில் ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். ஒன்று உள்ள வந்து அதுக்கு நம்ம இடம் கொடுத்து, அது வாழ இடம் கொடுத்து, அது பேச இடம் கொடுத்து, எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அது ரொம்ப ஹாப்பி ஆகிரும். என்னம்மா இருக்காங்க இந்த அண்ணே, பரவாயில்ல, நமக்கு ஏற்ற ஆள் இவன் தான், வடக்குங்குளத்திலே இப்படி ஒரு ஆளா, அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஆனால் நம்ம மனசீகத்தில் பாருங்க, நல்ல விஷயத்தை நிறைவேற்ற கொண்டு போக மாட்டோம். ஆனால் அந்த பிசாசு கூட்டம் பாருங்க, ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல வீடு கிடைச்சிட்டு ஒரு மனுஷன் பாருங்க, ஆமாம் இந்த ஐயா அதுக்குள்ளே போனால் சூப்பராக இருக்குது, நம்ம விரும்புகிறதெல்லாம் செய்கிறாரு. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்ன மாதிரி, என் இருதயத்திற்கு ஏற்றவன். பிசாசும் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து அவன் விரும்புகிறபடி ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி, ஆமாம் அந்த இடத்த அது மட்டும் இருக்காதான், வெளியே போய் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிகிட்டு வரும். அப்போ ஒன்று வந்துட்டுன்னா அடுத்தல கண்டிப்பாக 7 வரும். 7 வந்துட்டுன்னா அடுத்தால 7 சேர்ந்து 7 கூட்டிட்டு வரும். ஆகையினால தான் நாங்கள் அநேகராக இருக்கிறோமே. ஒரு ஆளுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறா? ஆமாம், நீ யார்? நாங்கள் அநேகராக இருக்கிறோம், ஆகையினால லேகியோன். ஸோ வசனம் உறுதிப்படுத்துது, ஒரு மனுஷனுக்குள்ளாய் எத்தனை பேர் உள்ள இருக்கலாம் அப்படின்ட்டு. எத்தனை லேகியன், லேகியன்னா பல ஆயிரத்தை குறிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி 2 ஆவி இல்லை, ஆயிரக்கணக்கான ஆவி வரும். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம எதிராக மாறணும். நமக்கு குறை சொல்லும் போது காதில் தேன் வந்து பஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆமாம். இதில் வேற நமக்கு கேட்டு பழகி போச்சுன்னா வேற கேட்காம இருக்க முடியாது. குறை சொல்லி பழகி போச்சுன்னா வேற அது சொல்லாமல் இருக்க முடியாது. நமக்கு எல்லாம் உள்ள இருக்கிறவன் இருக்க விட மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியுதா? முடியலையா? முடியாது. ஜெபிக்காட்டா ஒரு மாதிரி இருக்கும். காரணம் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல். ஆமாம். ஒரு வாரம் நான் நடத்துகிற கூட்டத்தை நான் நடத்தல அப்படின்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டுனா மனசே நல்லா இருக்காது. ஏதோ பறி கொடுத்த மாதிரி, இழந்த மாதிரி. நம்ம கட் பண்ணிட்டு ஊர் சுத்த போகலை, ஊழியத்துக்கு தான், தவிர்க்க முடியாத ஒன்றுத்துக்கு தான் நம்ம கட் பண்ணுறது. ஆனாலும் மனசு நல்லா இருக்காது. அதே போல தான் அதுக்கு காரணம் யார் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் தான் காரணம். அவர் சும்மா இருக்கவே விட மாட்டார். அதே போல தான் சில மனுஷன், இப்போ குடிகாரனை எடுத்துக்கொண்டா குடிக்கலைன்னா அவனுக்கு நல்லாவே இருக்காது.
நல்லதுக்கும் குடிப்பான், கெட்டதுக்கும் குடிப்பான். சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பான், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு. துக்கம் அப்படின்னா துக்கமா இருக்கிற அதனால குடிக்கிறம்பா. அது பொல்லாத ஆவிகள். அதை துரத்திட்டா இவன் சரியாயிருவான். அல்லேலூயா. நிறைய புதுவாழ்வு மையம் எல்லாம் இருக்கு. குடிகாரர்கள் அங்கே கொண்டு சேர்த்தா 1 மாதத்துக்குள்ள சரி பண்ணி தந்துடுவாங்க அப்படின்ட்டு. அவங்க எவ்வளோ நாளுக்கு சரியாவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நவம்பர் மாதம் கொண்டு சேர்த்தா டிசம்பர் வரைக்கும் ஒழுங்காக இருப்பாங்க. வேறு புது வருஷத்துலேருந்து புதுசாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், அதில் திருந்த முடியாது. ஒரு மனுஷனை உண்மையாய் திருத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான், வேற ஆள் இல்லை. மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஒரு மனுஷனை வெளிச்சத்திற்குள்ளாய் கொண்டு போக அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ யாரும் புதுவாழ்வு மையம், மறுவாழ்வு மையம் அங்கெல்லாம் போகிறத நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். கொஞ்ச நாள் பரவாயில்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆலோசனை கொடுத்து மருந்து கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் துரத்த வேண்டியது உள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்தணும். உள்ள இருக்கிறவன் வெளியே போயிட்டான்னா உடனே புத்தி தெளிஞ்சு அமைதியாக இருப்பான். அல்லேலூயா. ஆமாம், பிசாசை துரத்தாதது வரைக்கும் அகோரமாக இருக்கிறான். இப்படி அகோரம், கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டாலும் முறிச்சு தள்ளிட்டு ஓடிடுவான். இந்த விலங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப நாளைக்கு நிற்காது, அத்துட்டு ஓடிடும், சுடுகாட்டிலே திரிகிறான். ஆனால் இயேசு என்னைக்கு விரட்டினாரோ அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கிறான். ஊமையும் செவிடுமான ஆவியை துரத்துகிறார். அப்போ ஊமைக்கும் செவிடுக்கும் என்ன காரணம்? பொல்லாத ஆவி, அசுத்தாவி. அது உள்ளே வந்துட்டு ஊமையாக்கிட்டு செவிடாக்கிட்டு அந்த ஆவி நிறைய சபைகளுக்குள்ளாகும் கிரியை செய்கிறது. என்ன பிரசங்கம் பண்ணுங்க, உள்ள போவாது. பிரசங்கத்துக்கு முன்பதாக செவிடு, அந்த வார்த்தை வேலை செய்யாது. யார் பிரசங்கம் பண்ணாலும். ஆனால் ஆண்டவர் துரத்துகிறார். இப்போ ஊமையும் செவிடுமாய் இருக்கிறவன் பேச ஆரம்பிக்கிறான். எப்படி? உள்ள இருக்கிற ஆவி. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் நான் சொல்றது பொருந்தாது, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். நம்ம எதற்கு இடம் கொடுக்குறோமோ அந்த ஆவி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஆகையினால துர்க்கிரியைகளுக்கு விலகி இருப்போம். குறை சொல்லுகிறதோ, பொய் சொல்லுகிறதோ, கோள் சொல்லுகிறதோ, ஆமாம், தீமையானதை பேசுகிறதோ, தூசண வார்த்தை, கோபத்துக்கு ஒரு நாள் பேசவே மாட்டோம். ஏதோ ஒரு வருஷத்தில் ஒன்று அப்படி வந்துட்டா கூட அடுத்தல பாருங்க தொடர்ந்து 2 மாதத்துக்கு வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கொடுத்துட்டீங்கன்னா அவன் லேசில் போக மாட்டான். ஸோ பிசாசின் கிரியைகள் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம் விட்டு விலகணும். விலகிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதில்? யாக்கோபு 1:19 நம்ம மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்போ பேசுகிறதற்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த அனுபவம் அப்படியே சபையின் அனுபவத்துக்குள்ள வரணும். 2 சாமுவேல் 12:14 வாசிப்போம். 2 சாமுவேல் 12:14.
அல்லேலூயா. தாவீது வேசித்தன பாவத்தில் விழுந்தபடியினால் இப்போ நாத்தானை கொண்டு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை தாவீதுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தாவீது ராஜாவினிடத்தில் இந்த வெளிப்பாடை சொல்லிட்டு தன் வீட்டுக்கு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பொதுவாக பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சாதாரண மனுஷனுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி ராஜாவுக்கு சொல்லுகிறது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆபத்து. என்ன சொன்ன அப்படின்னா பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் தாவீது கிட்ட போய் நீ பாவம் செய்த, அதனால உனக்கு இது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லுகிறான். ராஜா அதை பொறுமையா கேட்கிறான். இன்னைக்கும் சாதாரண மக்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணாலே ஒரு வருத்தம், ஒரு கோபம் வருது, பொறுமை வரல. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய மோசமான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா தாவீது ராஜாவா இருக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது அதற்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். அல்லேலூயா. என்னைக்குமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க யாரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், பிரசங்கிக்கிறவனை விட நீங்க பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா வார்த்தை வரும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நீங்க தலை வணங்கணும். அந்த பொறுமை என்றைக்குமே நமக்குள்ளா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல ஒரு பொறுமை வரல. நிறைய பேருக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், எல்லா வார்த்தையும் உங்களை தாளாட்டினது போலவே இருக்காது. எல்லா வார்த்தையும் கேட்கக்கு இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வராது. எல்லா வார்த்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்காது. அதுக்கு சுவிசேஷ கூட்டத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவரும் தேற்றுவார்னு நான் அங்கே சொல்லுவேன். ஆமாம், அது வேற வேலை, வேற ஆளுக்கு செய்கிற வேலை. இது வேற வேலை. வெல்டிங் பட்டறைக்கு வந்தால் அங்கே தீ தான் இருக்கும். ஆமாம், செங்கச்சூளைக்கு போனாலும் தீ இருக்கும். அது உருவாக்குகிற இடம். இது மணவாட்டிகளை உருவாக்குகிற மணவாட்டி சபை. மணவாளன் வருவார், மணவாட்டி ஆயத்தமாகணும். ஸோ இங்கே வச்சுட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், காய் கட்டுவார், சமாதானம் உண்டாகும், இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டாலே சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். என்னைக்குமே ஆசீர்வாதத்திற்கு நீங்க போராட வேண்டியதே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாதா? கொடுக்கப்படும். தேடனாலே நம்முடைய ஆசீர்வாதங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தேடாண்டா. ஒருத்தன் எனக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டாலே அவனை உயர்த்தாமலே அவரால் இருக்கவே முடியாது. அதாவது இந்த பூமியில் ஒரு சின்ன பூச்சி இருக்கு, ஒரு சின்ன உயிரினம் இருக்கு. அது பாருங்க, டெய்லி தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வெளியே போய் வேட்டைக்கு போய் அப்படி சாப்பிடாது. அது இருக்கிற வீட்டுக்கே எல்லா ஆகாரமும் வந்துருமா? கெஸ் பண்ண முடியுதா எதா இருக்கும்? அது இருக்கிற வீட்டுக்கே சாப்பாடு வந்துடும். அது என்ன சாப்பிடுமோ அது வந்துடும். அது போய் அலைஞ்சு இருக்காது. அது எப்பவும் பாருங்க வீட்டில் இருக்கும். என்ன சொன்னாங்க? தேனியா? ஓஹோ, சிலந்தி. அல்லேலூயா. சிலந்தி அழகான வீடு கட்டும், சூப்பராக கட்டும். கட்டிட்டு எங்கேயாவது போகுதா 2 நாளைக்கு?
வியாபாரத்துக்கு ஒன்றும் கிடையாது. அது இருக்க வீட்டில் வீடு கட்டி அதில் இருக்கும். ஆனால் அதுக்கு வேண்டியதை எல்லாம் அது என்னென்ன சாப்பிடுமோ, ஈச்சியை சாப்பிடுமா, பூச்சியை சாப்பிடுமா, தானாய் பறந்து போய் அதனுடைய வீட்டில் விழும், அதை எடுத்து சாப்பிடும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாது. நீங்கள் கவனிக்க வேண்டியது, தேவனுக்காக நான் எதிலெல்லாம் மாறணும், அவ்வளோதான். நம்ம மாறிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த காரியத்தை அவரே செய்வார். நீங்க பாருங்க, சாலமோன் ராஜாவாகணும் அப்படின்னு ஒரு துளி அளவு அவன் முயற்சியை பண்ணல, அந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா கர்த்தர் அவனை ராஜாவாய் உயர்த்தினார். எதனால் அப்படின்னா, தாவீதுனுடைய ஒரு கர்ப்ப பிறப்பு அவனுக்கு அடுத்தால ராஜாவா வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். என்ன ஒருத்தனும் போட்டிக்கு எழும்ப விடல. தாவீதை விட பலசாலிகள் இருந்தார்கள், சிங்க முகம் போன்றவர்கள், சிங்கத்தை அடித்து கொன்றவர்கள், சிங்கத்தை அதனுடைய குகைக்குள்ளாய் போய் வேட்டையாடினவர்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு பணம் அல்ல, பலம்தான் ஒரு மனுஷனுடைய ஸ்தானத்தை தீர்மானிக்கிற காலகட்டம். தாவீதை விட பலசாலிகள் தாவீதோடு கூட இருந்தாலும் தாவீதினுடைய இடத்தை அவர்களால் நிரப்ப முடியல. காரணம், தேவன் விடல. அப்படி எழும்பியிருப்பார்களானால் சாலமோனால அந்த இடத்திற்கு வரவே முடியாது. ஏன்னா தாவீது பலகீனமா படுத்தாச்சு, ஒன்றும் முடியாது. எப்படி வர முடியும்? நான் சொல்லுகிறேன், நீங்க உண்மை முத்தவுமாய் இருங்க. உங்களை சுற்றிலும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் அடக்கி போடுவார். அமைதியா பொறுமையா இருங்க. தேவ வார்த்தையின்படி எல்லாம் நடங்க. உங்க முன்புதாக எதுவுமே தீவிரமா எழும்புவதில்லை. நிறைய பேருக்கு சுற்றிலும் நிறைய பிரச்சனை, வியாதி ஒரு பெரிய பிரச்சனை. திடீர்னு சின்னதா எழும்பும் பெருசா முடியும். அல்லேலூயா. ஆரம்பம் சின்னதா இருக்கும், முடிவு பயங்கரமா இருக்கும். ஒரு ஆள் ரோட்டோரத்தில் சாப்பிடுறாரு, அவசர அவசரமா சாப்பிடுறாரு. கடைசியா முட்டையில ஒரு பாதி இருந்துச்சு, அப்படியே வாயில போட்டாரு, அது தொண்டை அடைச்சிட்டு. அடுத்து சில நிமிடங்களுக்குள்ளாய் மரிச்சிட்டார். சாதாரண விஷயம்தான். ஒரு ஆள் ட்ரெயின் ஏறுறாரு, ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது, சரி டீ குடிப்போம் அப்படின்னு. ஆனா அந்த சிக்னல் இல்லாம நின்றுச்சு. கடைசி நேரம் போனாரு, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அவசரமா அந்த கப்போட பார்த்தா, அன்னைக்கெல்லாம் கண்ணாடி கப்பு தான், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவசர அவசரமா குடிச்சு கிளாஸை கொடுக்குறாரு. வீட்டுக்கு வரக்குள்ளாக உடம்புடியமாயிற்று, உள்ள வந்துட்டு. சின்ன ஆரம்பம், பெரிய இழப்பு, பேரிழப்புல முடியுது. நமக்கு எத்தனை நாள் என்னென்ன காரியம் வந்தது. நமக்கு மலை போல வர்றதை கர்த்தர் பனி போல அடங்க பண்ணுவார், அமர பண்ணுவார். நமக்கு ஆண்டவர் அப்படி செய்வார், செய்து கொண்டுதான் இருக்கிறார். சாலமோனுக்கு போட்டியாக ஒருவனையும் கர்த்தர் எழும்ப விடல. நிறைய பேர் இருந்தாங்க. தாவீது இருக்கிறது வரைக்கும் ஒரே பட்டயத்தால ஒரே வெட்டு குத்து சண்டை, எல்லா சண்டை தான். ஆனா பாருங்க, அவனுக்கு பிறந்த ஒரு கர்ப்ப பிறப்பதான் அவன் ஸ்தானத்துல கொண்டு வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். அதற்கு பாத்திரமாகவே தாவீது வாழ்ந்தார். அதனால போட்டிகள் இல்லாமல் கர்த்தர் அடங்க பண்ணினார். இதுதான், நீங்க கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க, தானா நடக்கும். எல்லாம் வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும். ஆனா ஒன்று மாத்திரம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருந்து ஜனங்களை கானானுக்கு நேராய் வழி நடத்தினார். வந்தவர்களுக்கு போதும் போதுனே ஆயிற்று. இதுக்கு பெசாட்டில் அங்கே இருந்திருக்கலாம்,
அங்கே இருந்திருக்கலாம், வாங்க அங்கே போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொல்லுகிறேன், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ இதுக்கு ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலான்னு நீங்க உங்களுக்கு தோணும். அன்னைக்கு விட இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனாலும் அன்றைக்கு தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள், இன்று தேவனுடையவர்களாய் மாறிவிட்டீர்கள். அது ஒரு பெரிய பாக்கியம். என்ன சொல்ல போனா, அன்னைக்கு தேவன் உங்களோடு கூட இல்லை, ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும், ஆண்டவரை அறியாத நாட்கள்ல இழப்பு பேரிழப்பாய் மாறும். ஆனா இன்னைக்கு இயேசுவோடு இருக்கிறீங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறா. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடியினால இன்றைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரட்டும், மலை போல வரக்கூடிய பிரச்சனையை கூட அவர் பனி போல அடங்க பண்ணுவார். நிறைய குறைவுகள் இருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த குறையெல்லாம் உங்களோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு மகிமையாய் நிறைவேற்ற போகிறார் என்கிறதை காட்டும்படியாகவே அநேக குறைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நீங்க இன்னும் அவரை நம்பணும், விசுவாசிக்கணுங்கிற பாடத்தை கற்றுத்தரவே நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். தைரியமா இருங்க. வனாந்திரத்துல என்ன இருந்து? ஒண்ணுமே இல்லை. அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன இருந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இருந்தது கூட சில நேரம் கையை விட்டு போன மாதிரி இருக்கலாம். ஆனா இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இழந்ததை நீங்க திரும்ப பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டாயம். அதனால சோர்ந்து போகாம எப்போதும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஜெபிக்கிறவர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, நாம ஜெபிக்கிறோம், ஜெபம் நல்லது. ஆனா அதை விட நல்லது என்ன அப்படின்னா, ஜெபித்த பிறகு செய்ய வேண்டிய காரியம். நீங்க நல்லதை பேசுங்க. நடக்காதது மாதிரி இருக்கும், நடக்கும்னு பேசுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? முடியாத மாதிரி இருக்கும், அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பிய. ஜெபம் பண்ண பிறகு இன்னும் அந்த பிரச்சனை மோசமா ஆயிருக்கும். ஆனாலும் சூழ்நிலையை பேசாதிருங்க. அவங்க பேசி பேசி தோத்துட்டாங்க. என்ன பேசுனாங்க? தண்ணீர் இல்லை, இதுக்கு நாங்க அங்கே இருந்திருக்கலாம். ஆமா, இறைச்சி இல்லை, இதுக்கு நாங்க அங்கே இருந்திருக்கலாம். இங்க ஒரே யுத்தம், இதுக்கு நாங்க அங்கே இருந்திருக்கலாம். அவங்க பேசி பேசி தோத்தார்கள். நீங்க பேசி பேசி ஜெயமிடுங்கள். என்ன பேசணும்? ஒரு யுத்தமான போராட்டத்தை பார்க்குறீங்களா? பேசுங்க. இதுல எனக்கு தான் வெற்றி என்று பேசுங்க. எத்தனை பேர் பேசுவீங்க? ஜெபத்துல பேசுறது ரொம்ப முக்கியம். ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க பேசுறது ரொம்ப முக்கியம். நல்லா பேசுங்க. வெற்றியாய் முடியும். பலகீனமா ஆரோக்கியம் வரும். இதுக்கு பிறகு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இல்லை, இதுக்கு பிறகுதான் 2 மடங்கான பலனை பரலோகம் தரப்போகிறது. ஆமா, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல மாறுவதாக. காண்டா மிருகத்துக்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன பலகீனத்தில் இருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படக்கு முன்பதாக வந்த வியாதி மரணத்திற்குள்ளாக கொண்டு போய்விட்டு, பேர் இழப்புக்குள்ளாய் கொண்டு போய்விட்டு, ஆனா இன்னைக்கு தேவனால கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீங்க பாக்கியமான. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலகீனம் வந்தாலும் சுகமாய் மாறும். நெருக்கங்கள் விசாலமாய் மாறும். போராட்டங்கள் ஜெயமாய் மாறும். தோல்வி ஜெயமாய் மாறும். கர்த்தர் அதை மாற்றுவார். சூழ்நிலை மோசமாய் இருந்தாலும் அதை அழகாய் பாருங்க. உதாரணத்துக்கு, நான் ஊழியம் செய்கிறேன், ஆத்துமாக்கள் இல்லையா? நான் எப்படி பேசணும்? இந்த ஊழியம் விளங்காது, உருப்படாது, இப்படி காட்டுக்குள்ள இருந்தா யாரு வருவா, இப்படியே நினைச்சா சூழ்நிலையை பேசக்கூடாது. இந்த மாவட்டத்திற்கே இது தலைமை சபையாய் மாறும். இந்த பகுதிக்கே இது ரட்சிப்பின் வாசலாய் மாறும்.
இங்கே ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார் என்கிறது ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அதை செய்வார், செய்ய வல்லவர். இததான் இப்படிதான் பேசணும். ஜெபம் பண்ண மட்டும் நடந்துராது. சிலர் நல்லா ஜெபம் பண்றீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. ஜெபம் நல்லா பண்றது போல நல்லா பேசணும். அல்லேலூயா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நேரம் போயிட்டு முடிப்போம், மீதி அடுத்த வாரம் பேசுவோம். அதனால இவ்வளவு விஷயத்தையும் மனதில் வைங்க. நல்லா ஜபிக்கிறீர்கள், காலை மாலை இரவு அப்படின்ட்டுலாம். ஜெபம் முடிஞ்ச உடனே நல்லதை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. இஸ்ரவேல் தோத்து போனதற்கு இதுதான் காரணம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அனுப்புனார், வேவு பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து தப்பு தப்பா பேசினான், ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தான். 2 பேர் சொன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கே கானானின் ஆசீர்வாதத்தை தலைமுறைக்கும் கொடுத்தார். ஸோ பேசுறத திருத்தி கொள்ளுவோம், ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால் அல்ல, என்னால் 5 நிமிஷம் கூட பேச தெரியாது. நீங்க பேசுனீங்க, நீங்க வெளிப்பட்டீங்க. கேட்ட பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்பதாக தலை வணங்குகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் எடுக்க வேண்டிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, எங்களை திருத்த வேண்டிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, உணர்வடையக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, எங்களை திருத்த, எங்களை உணர்வடைய, எங்களை சரிபடுத்த ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஞானத்தை தாருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பேரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களை திட்டின மாதிரி இருந்திருக்கலாம், மறைமுகமா நான் திட்டின மாதிரி கூட இருந்திருக்கலாம். அந்த உணர்வே தப்பு. தேவன் என்னோடு கூட பேசினார். எந்தெந்த வார்த்தையில நான் உணர்வடையணுமோ அந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தைக்கு முன்பதாக தலை வணங்குங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை மாற்றுங்க, மாற்ற ட்ரை பண்ணுங்க, மாற்ற முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, அதாவது வாழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்க எதிர்காலம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் இம்மைக்குரிய பலனும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ லோர்ட். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் பேசுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் என்னென்னைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா.